பாஜகவுக்கு ஆள் தமிழ்நாட்டில் சொல்லிக்கிறது அளவுக்கு தலைவர் கிடையாது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியால் பதவி கொடுக்கப்பட்ட வேலை கொடுக்கப்பட்ட ஒரு வேலையால் ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். அவர் எப்போனாலும் கட்சி விட்டு போயிடலாம். அண்ணாமலை இந்த ஆபீசர் இருக்கிறார்ல, பாஜக ஆபீசர், தமிழ்நாடு தலைவர் என்ற ஒரு பதவியில் இருக்கிறாரு. அந்த ஆபீசர் முன்னாள் அதிமுக பலாப்பழத்துல நின்றுவங்க, முன்னாள் முதல்வர்னு சொன்னவங்க, இவங்கெல்லாம் துணை இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதிமுகவை போட்டு பார்த்தலாம்னு இவர் ஒரு தப்பு கணக்கு போடுறாரு. உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்து தலைவர். இந்த கேள்விக்கு அண்ணாமலை சங்கர மடத்துல போய் அந்த கேள்வி கேட்டுருக்காருன்னா அவர் இந்து தலைவரா இல்லையான்னு தெரிஞ்சு திமுகவை லாபம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளரை நேருக்கு நேர் பேசுவதற்கு திறன் இல்லாத அண்ணாமலை அதிமுகவை கரைச்சிடலான்னு நினைக்கிறார். திமுகவுடைய கைக்கூலி தான் அண்ணாமலை. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. ரகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழர் சேனையின் கட்சி தலைவர் நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து அண்ணாமலை சமீபத்தில் ஜெயலலிதா குறித்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது குறித்து பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா ஒரு இந்து தலைவர், அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் அவர்களை ஒரு இந்து தலைவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்து தலைவரா? இல்ல, அண்ணாமலைக்கு இந்த கேள்விக்கு அண்ணாமலை சங்கர மடத்துல போய் அந்த கேள்வி கேட்டிருந்தாருன்னா அவர் இந்து தலைவரா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மேம்போக்கா அண்ணாமலை பேசுறாரு. ஈழத்தில் ஈழ விடுதலைக்காக போராடிய மேதகு பிரபாகரன் அவர்களையே கூட ஒரு இந்து பற்றாளராகவும் தலைவராகவும் பேசப்பட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களை, ஏன்னா வயசுல பெரியவங்க, அம்மா அவர்களை அவர் ஒரு காலமும் ஒரு மதத்துக்குண்டான தலைவராக தன்னை காட்டிக்கொண்டதே இல்லை. எப்படின்னா, அவர்கள்தான் அந்த 69% இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்களுக்காக, கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியருக்கும் கொண்டு வந்தவங்க அவங்க தான். ஒன்று. ரெண்டாவது நோன்பு திறக்கும் பொழுது இப்தார் நோன்புல ஒரு பிராமணரா இருந்தாலும் கூட தொப்பி போட்டுக்கிட்டு நோன்பு கஞ்சி குடிச்சதை நீங்க பார்த்துருப்பீங்க. அது அண்ணாமலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்கல. அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிர்வாகிகளெல்லாம் நம்ம எதை பேசி கீசி அந்த பழைய எம்பி அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான தொண்டன் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் மீது பற்றுள்ள, புரட்சி தலைவி அம்மா மீது பற்றுள்ள யாரும் இந்த பேச்சுக்கு உண்மையிலே நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா கடிச்சு துப்பிடுவாங்க. இல்ல, ஏற்கனவே நீங்க எம்ஜிஆர் அவர்களை தேர்தல் நேரத்துல அவங்க கட்சி அடையாளமா பேசினாங்க. இப்ப சமீபத்துல ஜெயலலிதா அவர்களையும் பேசுறாங்க. இல்ல, இவங்களுக்கு ஆள் கிடையாது. இவங்க கற்பனை பண்றாங்க. பாஜகவுக்கு ஆள் தமிழ்நாட்டில் சொல்லிக்கிறது அளவுக்கு தலைவர் கிடையாது. அவரே இல்லை, அவரு ஒரு மேனேஜர். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினால் பதவி கொடுக்கப்பட்ட, வேலை கொடுக்கப்பட்ட ஒரு வேலையால் ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். அப்போ ஐபிஎஸ் அதிகாரி கர்நாடகத்துல இருந்தா நான் கன்னடன்னு எப்படி பேசிக்கிட்டாரோ அதுபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அதிகாரி. அவர் எப்போனாலும் கட்சி விட்டு போயிடலாம், அந்த பதவி விட்டு போயிடலாம். ஆனா இவருக்கு நான் என்ன நினைச்சேன்னா, என்னடா அது அண்ணாமலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழுறாரு. இப்போ வாஜ்பாய் ஆட்சியை கலைச்சாங்களே, இந்த அம்மா நெருக்கடி கொடுத்தாங்களே, இதெல்லாம் இந்த அண்ணாமலைக்கு தெரியல. ஒரு சமயம் அண்ணாமலை அதிமுக இணைஞ்சிட போறாரோ தேர்தலுக்கு இந்த முடிவுக்கு பிறகு அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா இங்க ஜெயலலிதா சொல்லியிருக்காங்கல்ல, நான் வாழ்நாளில் எடுத்த தவறான முடிவு. ஆமா, அதனாலதான் ஆட்சியை கலைச்சிருக்கு. அதே மாதிரி மோடியா லேடியான்னு பேசியிருக்கு. பிஜேபி அவங்க தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தாங்க. அந்த உறுதி இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த உறுதி இருக்கு. அது ஒன்றும்
சிதைஞ்சிடலாம், அந்த சிந்தனை வந்து சிதைஞ்சிடல. ஆனா இந்த அண்ணாமலை இந்த ஆபீசர் இருக்கிறார்ல, பாஜக ஆபீசர், தமிழ்நாடு தலைவர் என்ற ஒரு பதவியில் இருக்கிறாரு அந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 பேர் 3 பேர் கூட்டணின்ற பேர்ல முன்னாள் அதிமுககாரங்க, அப்புறம் கட்சி வச்சுட்டு போனவங்க, பலாப்பழத்துல நின்றவங்க, முன்னாள் முதல்வர்னு சொன்னவங்க, இவங்கெல்லாம் துணை இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிமுகவை போட்டு பார்த்தலான்னு இவர் ஒரு தப்பு கணக்கு போடுறாரு. அதுக்கு பதிலடியா அவர் அண்ணன் எடப்பாடியார் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, தம்பி அதிமுக வந்து ஒரு மோசம், தொண்டர்கள் வந்து நீ ரொம்ப இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உனக்கு வேலை ஒரு நாள் பறி போவோம், பறி போயிட்ட பிறகு நீ அனாதையா நிற்ப, எங்க தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்து இருந்துக்கோன்னு ஒரு அண்ணன் சொல்றாரு, எடப்பாடி அண்ணன் சொல்றாரு. இதுல இந்த போய் சேர்ந்தாங்கல்ல தேர்தல் நேரத்துல, இவங்கெல்லாம் ரொம்ப விசுவாசியாம். உண்மையிலேயே விசுவாசி அண்ணன் எடப்பாடியார் தான் படிப்படியா வளர்ந்து எம்ஜிஆரால் அடையாளங்க வளர்ந்து கிளை செயலாளர் அப்படி இப்படின்னு வளர்ந்து ஒரு பெரிய அளவு பொறுப்பு வந்திருக்காரு. இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளரை நேருக்கு நேர் பேசுவதற்கு திறன் இல்லாத இந்த அண்ணாமலை அதிமுகவை கரைச்சிடலான்னு நினைக்கிறாரு. அது முடியுமா? கட்சியில இருந்து கட்சி அலுவலகத்தை உடைச்சிட்டு போய் உள்ள இருந்த பொருள் எடுத்துட்டு போனவங்களாலேயே முடியல. அவர் கூடியே இருந்துகிட்டு யாமாசாமி மாதிரி தலையை போட்டு வந்தவங்களாலேயே தலைமை பண்புக்கு வரல. தலைமை பண்புக்கு ஒரு பவர் வேணும், அதுவும் பெரும்பான்மை 2 கோடிக்கு மேல இருக்கிற தொண்டர்களை வழி நடத்தணும்னா ஆளுமை வேணும். அந்த ஆளுமை நீங்க சொன்னவங்ககிட்ட எல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை, இருக்கு. ஒரே ஒருத்தர் தான் அண்ணன் எடப்பாடியார் தான் அந்த தொண்டர்களை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஆளுமை வந்து அண்ணன் எடப்பாடியார் வேற யாருக்குமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் தலையாட்டுவாங்க, அப்படியே அந்த யுத்தம் இந்த யுத்தம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா போய் சித்தம் கலைஞவங்க பின்னாடியே நடந்து போய் கருணைக்கு நிற்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி தலைவராக முடியும்? ஒரு பொதுவான சிந்தனை உள்ள, ஒரு சமத்துவம் உள்ள, எல்லா மதத்துக்கும் உண்டான கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே அண்ணன் எடப்பாடியார் வந்து மேலே கீழே இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம்னு ஒரு பிரிவும் இருக்காது. அது இருக்காது. சாமி கும்பிடுறது தனிநபர் விஷயம். அம்மா அப்படிதான் கும்பிட்டாங்க, எம்ஜிஆர் மூகாம்பிகை அது தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம். மாவீரன் மேதகு பிரபாகரன் கூட முருகன் பக்தர் தான். அதனால ஒரு தனிநபருடைய விருப்புகளை ஒரு மத ரீதியா சொல்றதுன்றது அபத்தம். இதை நிறுத்திக்கணும். எல்லாம் கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறவனா நீ வந்து உள்ள இருக்கிறவங்களாம் நீ சொன்ன உடனே இந்து தலைவர் உடனே அதுல இருக்கிற அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் இந்து எல்லாம் உன் பேச்சை கேட்டு வந்துருவாங்களா? முதல்ல நீயே உன் கட்சிய, இந்துக்களுக்கு உண்டான கட்சியை நீ இல்லை. முதல்ல பாஜக இல்லைங்க, இல்ல, இந்துக்களுக்கு உண்டான கட்சி இல்லை. அது பொதுவான அரசியல். அவங்க வந்து பதிவு தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்றாங்களா, அரசியல் கட்சியா பதிவு பண்றாங்களா, அது ஒரு மதத்துக்கு உண்டான கட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவான தானே. பொதுவான இருக்கும்போது நீ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ற? வா, அதிமுக இறஞ்சிட்டு ஏதோ ஒரு வட்டமோ மாவட்டமோ ஒரு பகுதி செயலாளரோ பொறுப்பு வாங்கிக்கோ. அங்கிருந்து நீ பேச, அண்ணாமலை அங்கிருந்து பேசு, அப்ப எடுபடும். நீ வந்து எந்த கட்சி அம்மாவால் எதிர்க்கப்பட்டதோ, எந்த கட்சி வேண்டாம் தமிழ்நாட்டிற்குள் கால ஊனக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ, அந்த கட்சியில இருந்துகிட்டு நீ வந்து இங்க இவங்களை வந்து அது கலாய்க்கிறதா? அதெல்லாம் எடுபடாது. இந்த அண்ணா இல்லை, பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழரை பற்றி குறிப்பிட்டீங்க. நாம் தமிழர் எந்த வகையில் அண்ணாமலைக்கு எதிரியாகவும், அண்ணாமலை எப்படி நாம் தமிழரை வந்து அதிமுக மாதிரி பார்க்குறாரு? திருட்டு வந்து ஒரு பொருளை திருடுவதுதான் திருட்டு இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிலர் அவங்களுடைய இயலாமையிலே எதிரையோ போய் அதில் சேர்ந்துட்டாங்கன்றதுனால அவங்களுடைய சமத்துவ கோட்பாடை, அந்த அறிவை எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி திருடுதோ, இது பேர் அறிவு திருட்டு, கொள்கை திருட்டு. இங்க தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றோம்னா சீமானுடைய கொள்கையும் திருடப்பட்டது. அண்ணாமலை திருடுறாங்க. ஆமா, பிஜேபி திருடுது, அப்பட்டமா திருடுது. அந்த வேலு தூக்கின்னு போனாங்கல்ல, வேலு தூக்கின்னு போனதெல்லாம் என்ன? எப்போ சீமான் வந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனை வந்து அடையாளம் காட்டி
ஒரு போர் வீரனா ஒரு ஆள் மாதிரி போட்டு வேலை எடுத்துக்கிட்டு சீமானுடைய கருத்து தான். அதை அப்பட்டமா வந்து திருடுறாங்களா இல்லையா? பிஜேபி வேலை திருட்டு போன மாதிரி தூக்கிட்டு ஓடினாங்களா? அப்ப யாருடைய அறிவு திருட்டு? சீமானுடைய அறிவு திருட்டு. அதே போல சீமானுடைய திராவிட எதிர்ப்பு கருத்தியல் இருக்குல்ல, இவர் பெரியார் வடுகன் வந்தேரி அப்படின்னு எல்லாம் தொடக்க இப்ப இடையிலெல்லாம் பேசுறாங்க பாரு. அந்த கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா திராவிடம் முழுமையா எதிர்க்கிறாங்க. திமுக நான் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு நாம் தமிழர்கள் கேட்டா அந்த திராவிடம் என்பது தமிழகத்துக்கு எதிரானது, அதனால எதிர்க்கிறாங்க. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு? திராவிடத்தை எதிர்க்கிற நாம் தமிழர் கொள்கையும் திரிட்டாரா? பொதுவானதா இருந்து காட்டப்பட்ட அதிமுக மேல ஒரு படியும் சொல்றாரு. இவங்க இந்துக்கான தலைவர்னு ஒரு இந்து பிராமணர்களுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? பொதுவாதான் அந்த லேப்டாப் கொடுத்தது, அம்மா உணவகம் மிதிவண்டி கொடுத்தது, என்ன இடஒதுக்கீடு சிறுபான்மையினர் கொடுத்தது, ஹஜ் பயணம் போனதுக்கு உண்டான சலுகைகள் கொடுத்தது, அப்புறம் ஜெருசலம் போனதுக்கு உண்டான சலுகைகள் கொடுத்தது. அவங்க எப்போ வந்து இந்து தலைவராக நடந்துக்கிட்டாங்க? அப்போ எதுக்கு இவருக்கு தேவையில்லாத அந்த அம்மா மேல ஒரு பழிய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படின்னா அதிமுக மேல இப்படி சொல்லி அதில் இருக்கிறவங்க எல்லாம் இவர் சொன்ன உடனே நம்பி வந்துருவாங்களாம். ஏம்பா அவங்க வந்தா கூட நீ எங்கப்பா இருப்ப? நீ எத்தனை ஆண்டு காலம் தலைவராக இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில கிருபாநிதி போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. டாக்டர் கிருபாநிதி தான் முதல்ல இந்த பிஜேபியை கொண்டு வந்தார், மருத்துவர். அவர் காணாம போயிட்டாரு, எங்க இருக்காருன்னே தெரியல. இன்னைக்கு நீ இருக்கிற, நாளைக்கு உனக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து இந்த அண்ணாமலை வந்து இது புரியாதவே, அவருடைய நிலை என்னன்னே புரியாம அப்படியே சும்மா போட்டு பார்க்கறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த திமுகவுடைய கைக்கூலி தான் அண்ணாமலை. இங்க வந்து நீங்க எதிர்ப்பெல்லாம் கிடையாது. இவரு மோடி வந்தாரா? ஸ்டாலின் வெள்ளக்கூட பிடிச்சாரா? சமாதானம் தானே. வெள்ளக்கூட பிடிச்சாரா? மோடி வந்தாரா? அண்ணன் எடப்பாடி நின்னாரா? இப்படி ஏதாவது பண்ணாரா? மோடி வந்தாரா? புரட்சி தலைவி அம்மா நின்னாங்களா? வெள்ளக்கூட பிடிச்சாங்களா? இல்லை. வெள்ளக்கூட என்ன அடையாளம்? சமாதானத்தினுடைய அடையாளம். அப்ப சமாதானத்தினுடைய அடையாளம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு. அப்போ இவர் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி அதிமுகவை வந்து ஒண்ணுமில்லாத பண்ணிட்டா லாபம். பிஜேபி பக்கம் அதிமுக தொண்டர்கள் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, அந்த காலத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிஜேபியை கழுவி ஊத்தி அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை கரைச்சிட்டா திமுகவை லாபம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணி இப்படி பேசி பார்க்கிறாரு. இந்த அண்ணாமலைக்கு இதெல்லாம் எடுபடாதுன்னு தெரியாது. ஏன்னா நான் கன்னடன் அப்படி இப்படின்னு பேசி. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இதே திமுக இருக்கிற நாம் தமிழரையும் ஏன் வந்து அண்ணாமலை இங்க அறிவு திருடுறாருல, ரெண்டு இடத்துலயும் திருடுறாரு. நபர்களோட திருடணும்னு முயற்சிக்கிறார். திமுகவோட எதிரியா தான் நாம் தமிழர் பாக்குது. ஆனா நாம் தமிழரையும் அழிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. இல்ல, இது வந்து ஓட்டு வங்கியில 3வது இடம் நாம் தமிழர். இது யாரும் மறுக்க முடியாது. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது இல்லை. இங்க நாம் மாற்று கட்சியா இருக்கு. இது ரெண்டுக்கும் போகாத ஓட்டு. திமுக அதிமுக போகாத ஓட்டு பாஜகவுக்கு போகாம இடையில நின்று 3வது பெரிய கட்சியா நாம் தமிழர் இருக்கு. அப்ப அந்த 3வது இருக்கிற அந்த இடத்த நாம் தமிழரை விலகிட்டு அந்த இடத்துல பிஜேபி வரணும்னு இந்த அண்ணாமலை வந்து கனவு காண்றாரு. ஒன்னும் தமிழ் தேசியம் இல்லையா, அதை அகற்ற முடியுமா? இந்திய தேசியம் என்பது உங்க எடுபடாது. ஓட்டு அந்த நம்ம இந்திய ஒன்றியத்தில் நம்ம இருக்கிறோமே தவிர இந்திய தேசியத்தினுடைய அது சாதி இனவெறி கொள்கை ஒரு காலமும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதை தெரியாத சிறுபிள்ளையான இந்த அண்ணாமலை இதையும் அதிமுக கொள்கையும் தெரியல, நாம் தமிழர் கொள்கையும் தெரியல. இதுல இருந்து அது கொஞ்சம் எடுத்து அந்த கலவை சாதம் சாப்பிட்டுட்டு பாக்குறாரு. அது நடக்காது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில டைம்